ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய ஜோதிட கலையரசல் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம். கிரகங்களுக்கு ஏற்படக்கூடிய ஜோதிஷம் ஒளியியல் ஒளியாக புரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்களுக்கும் பாவகம் ராசிக்கும் ஏற்படக்கூடிய சுபத்துவ பாவத்துவ நிறுவன ஜாதகங்களை பதிவிட்டு வர்றேன். அதுலதான் பலன் இருக்கு. சந்திரனுக்கு மட்டும்தான் சாரம், கிரகங்களுக்கு சாரம் இல்லை. சார வழி போனால் பலன்கள் பார்க்க முடியாது. இது உறுதியான ஒரு 100% மேல் உறுதியானது. இப்ப 36 வயது வரை திருமணம் ஆகாத ஜாதகத்தை தான் விளக்க போறேன். எப்போது திருமணம் நடக்கும்? கண்டிப்பா நடக்கும். கிரக சுபத்துவ பாவத்துவ பாவக சுபத்துவ பாவத்துவத்தின்படி நான் கணித்த ஜாதகம். என்னுடைய முதன்மை ஆசான் குருஜி அவர்களுடைய அந்த சுபத்துவ பாவத்துவ கட்டமைப்பை வச்சுதான் நான் பாட சொல்றேன். உள்ளூர் அன்பர்கள், வெளியூர் அன்பர்கள், வெளி மாநிலத்து அன்பர்கள், வெளிநாட்டு அன்பர்கள் அனைவருக்கும் இது தெரியும். கிரக விளக்கத்தோடு தான் பதில் சொல்றேன். கட்டண முறையில் மட்டும் தெளிவாக இதுதான் இப்படித்தான் என்ற அமைப்புல பதில் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஆதரவு தர்றாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா அடுத்தடுத்து வரக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் உங்களுக்கு வரும். 1000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு, பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. ஷேர் செய்தால் நீங்க மட்டும் இல்லை, அனைவருமே என்னுடைய வீடியோவை பார்த்து அவருடைய ஜாதகத்தில் உள்ள பலன்களை தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடம் வளர வேண்டும். ஜோதிடம் மக்களுக்கு வழிகாட்டி அதை மக்கள் உணர வேண்டும். பழைய காலத்துல தப்பும் தவறுமாக சொல்லக்கூடிய ஜோதிட செய்திகள் எல்லாம் மறுத்து இப்பொழுது வேறு ஒரு கோணத்தில் ஜோதிடத்தை என்னுடைய குருநாதர் விளக்கி கொண்டிருக்கிறார். நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். அதன்படிதான் பலன் பார்க்கிறேன். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரையினுடைய வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை நீங்கள் கேட்டறியலாம். இப்ப கிரக பாவக சுபத்துவ நிரூபணம். 36 வயது வரை திருமணம் ஆகாத ஜாதகம் எப்பொழுது திருமணம் நடக்கும் பாருங்க. இது ஆண் ஜாதகம்ங்க. 18/11/1989 நள்ளிரவு 12:10 ராமநாதத்துல பிறந்திருக்காருங்க. ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். இதனுடைய சந்திரனுடைய சார அமைப்புல குருவச 6 மாசம் 17 நாள் மட்டும் இருக்க பிறந்திருக்கிறாரு. தேய்பிரை சஷ்டி சந்திரனுடைய நிலை, அரை நிலை. எப்படி அமைப்புல முதல்ல லக்னாதிபதியை பார்க்கணுங்க. லக்கணத்துக்கு எந்த பாவத்துவமும் இல்லை, சுபத்துவமும் இல்லை. ஆனா 4ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் இழந்திருந்தா கூட புதன் ஒரு கேந்திர பலம் வாங்குறாரு. புதன் அங்கே இருக்காருங்க. லக்னாதிபதியும் பாவத்துவம் அடையவில்லை. செவ்வாயும் கிட்ட ஓட்டல, சனியும் கிட்ட ஓட்டல. கிரகங்களுக்கு ஏற்படக்கூடிய சுபத்துவ பாவத்துவம் சொல்றேன். அதுல பாகை ரீதியத்தை நம்ம பார்க்கணும். சாரம் இல்லை. பாகை சரியா இருக்கும்போது பலன் நடக்கும். பாகை தொடர்பு வழியா பலன் நடக்கும். அப்படி பார்க்கும்போது சாரம் இங்க இருக்கத்தானே செய்யும். நட்சத்திர அதாவது ஒரு கட்டமைப்பு தானே. அந்த அமைப்புல நன்றாக எனக்கு புரிகிறது, ஆர்வலர்களுக்கு புரியும், பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த அமைப்புல 2ஆம் இடத்துக்கு குடும்பம் அமைப்பு ஒரு இடத்துக்கு சனியின் பாவத்துவம் வரக்கூடாது. முதல்ல திருமண தடைக்கு பாவத்துவத்தை சொல்லிட்டு தான் அப்புறம் சுபத்துவத்தை சொல்லணும். 2ஆம் இடத்திற்கு சனியுடைய பார்வை. சரியா? அடுத்து ராசிக்கு 2ஆம் அதிபதி. 2ஆம் இடத்துக்கு எந்த வித வெளிச்சமும் இல்லை. ராசிக்கு 2ஆம் இடம். லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனியாகி அவர் 5ஆம் இடத்துக்கு வந்துறாருங்க. 5 சனி வந்தா குழந்தை பிறப்பும் தாமதமாகும். அப்படிங்கிற அமைப்புல திருமணம் லேட் ஆகும். 5ஆம் இடத்துல சனி 7 கூடிய கிரகம் 5ல இருந்து சுக்கிரனை பிடிச்சிருக்காருங்க. அப்ப சுக்கிரன் களத்துல காரகம் தானே எந்த லக்கணத்துக்கும். தோஷத்தின் அளவுகளை பாருங்க. அப்ப இந்த இடத்துல வந்துருச்சு. அப்ப சுக்கிரனையுமே இங்க சுக்கிரன் விடுபட்டு இருந்தா தோஷங்கள் கம்மியாகும். அப்ப சுபத்துவத்தின் அளவுகள் பாவத்துவத்தின் அளவுகளை பார்த்தா தான் நம்ம ஜோதிடத்தை சொல்ல முடியும். மறுபடியும் சொல்றேன், லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. வெளிச்சமான சனி தான் பார்க்கிறாரு. முதல்ல பாவத்துவம் அடையும். அப்புறம் என்ன இந்த இடத்துல சனி சுபத்துவம்னா முதல்ல பாவத்துவத்தை கொடுத்தா சுபத்துவத்தை தருவார். 2ஆம் இடத்துக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்குது. 7ஆம் அதிபதி 5ல வர்றாரு. 5ல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சனி பார்த்தால் வளராது. சுக்கிரன் என்னதான் சுக்கிரன் சுகப்படுத்தியிருக்காரு. களத்திர காரகனையும் சனி பிடிச்சிருக்காரு. நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நல்லா புரியுங்க. சனி களத்திர காரகனையும் பிடிச்சிருக்காரு. தான் கெட்டதும் இல்லாம சுக்கிரனையும் களத்திர அதாவது பாவத்துவப்படுத்தி இந்த இடத்துல சனி சுபத்துவமாவாரு. சுக்கிரன் பாவத்துவம். இந்த சனி தொழில் அமைப்பை இவருடைய என்ன தொழில் இருக்கிறது பிறகு விளக்குறேன். இப்ப இந்த சனியுடைய 3ஆம் பார்வை லக்கணத்துக்கு கிடைக்குதா? இதை பார்த்துக்கணும். சில நிலைகள்ல லக்கணத்துக்கு அடுத்தடுத்து தோஷம் வந்தா ராசியை பார்க்கணும். ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதிக்கு சுபத்தன்மை இல்லைன்னு. சுபத்தன்மை இருக்கணும்ல. சுபத்தன்மை இல்லை, திக்பலம் இறந்திருக்காரு, இங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு
7ஆம் வீட்டுக்கு ராசிக்கு 7 இங்க லக்கணத்துக்கு தான் 7 இது லக்கணத்துக்கு 7 ராசிக்கு 7னா ராகு வந்துடும் ராகு எதுக்கள் வந்துருச்சு அப்ப கண்டிப்பான முறையில் பாவத்துவத்தின் அளவுகளை பற்றியெல்லாம் லக்கணத்துக்கு ராசிக்கும் பிடிக்குது ராசிக்கு 3ஆம் இடமும் சனி பார்வை போகஸ்தானம் இல்லையா அப்படி பார்த்துக்கணும் ராசிக்கு 12ல குரு இருக்காரு நன்மை லக்கணத்துக்கு 12ல ராகு இருக்க வந்துடும் அப்பதான் சந்திரன் அப்ப பாவத்துவத்தின் அளவு சுபத்துவத்தின் அளவை பார்த்தோம்னா கண்டிப்பா சொல்லிடலாம் சரி இதெல்லாம் பாவத்துவம் 36 வயசு ஆச்சு எப்ப திருமணம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பை பார்க்கணும் 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குங்க 3ஆம் இடம் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் இருக்கக்கூடாது செவ்வாய் சனி செவ்வாயை கூட நம்ம ஏத்துக்கலாம் நல்லதும் கெட்டதும் செய்வார் ஆனா சனி முழுக்க பார்க்கிறார் செவ்வாய் 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு முதல்ல இருட்டு அப்புறம் வெளிச்சம் அப்புறம் சுக்கிரனையும் சனியும் இந்த குரு பார்க்கறது அப்ப சனி நல்ல சுபத்துவம் சனியுடைய அமைப்புல தான் அவர் இருக்காரு அதை நான் பிறகு வீடியோ போடுறேன் குரு சுக்கிரன் பார்த்துக்கிட்டா கூட திருமணம் லேட் ஆகும் அப்படியே சுபத்துவ பாவத்துவத்தை உணர்ந்தோம்னா பலன் பட்டுன்னு வரும் அப்ப கண்டிப்பான பொருள் அந்த சுக்கிரன் சனியுடைய இணைவை சுபப்படுத்துறாரு 7ஆம் இடத்தை சுபப்படுத்துறாரு ராசிக்கு 7 சுபப்படுத்துறாரு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை குரு பார்த்து சுபப்படுத்துறாருங்க அப்ப இந்த சனி தானே அப்ப சனியுடைய அமைப்புல லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் கடக லக்கணத்துக்கு சனி தானே திருமணத்தை தரணும் உறுதியா தருவாரு எப்ப தருவாரு லேட்டா தருவாரு 36 வயசு ஆயிடுச்சு குருதசை 4/6/1990 சனி தசை 4/6/2009 புதன் தசை 4/6/2026 முடிய போகுது புதன் தசையில சனி புத்தி குரு புத்தி தான் இங்க சனி பார்த்தால் குரு கட்டுருவாரு சனி சுகப்படுத்துவாரு அப்ப சுக்கிரன் சனி சம்பந்தப்பட்டு குரு இருக்கும் பொழுது 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த 5ஆம் பாவம் எங்கிறது உறுதியாக திருமணம் நடக்கும்னு சொல்லிவிட்டேங்க கிரக சுபத்துவ பாவத்துவத்தின்படி பார்த்தோம்னா கல்வி உயர்கல்வி வெளிநாடு செல்வது திருமணம் 2ஆம் திருமணம் திருமணத்தடை தொழில எப்படி இருப்பாரு தொழில் செய்து லாபம் எட்டுவாரா தொழில் செய்து வயிற்றை மட்டும் கழுவிக்கிட்டே போவாரா வேலை செய்த நல்லதா தொழில் செய்த அரசு வேலை கிடைக்குமா அரசு சம்பந்தப்பட்ட வேலை எந்த விஷயமா இருந்தாலும் கிரக சுபத்துவ பாவத்துவத்தின்படி அற்புதமாக பலன் எடுக்கலாம் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்